நம்மளுடைய உளவு அமைப்பு ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படிம்பாங்க. அந்த உளவு அமைப்பு கோட்டை விட்ட விஷயத்த இன்றைக்கி சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் 3 வகையான இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அதாவது பாகிஸ்தான்லேருந்து அந்த தீவிரவாதிகளில் வந்து இதில் பேசுவாங்கல்ல, அதெல்லாம் இன்டர்பிரட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணி இது எல்லாத்தையும் வச்சு தான் சரி ப்ரிசைஸாக இந்த இடத்துல அடித்தா சரியாக இருக்கும் அப்படின்னு அடிச்சிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல, லஷ்கர் இ தொய்பாவை ஒழிச்சு கட்டுறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால பாகிஸ்தான் வந்து இந்த விஷயத்தை இதுக்கு மேலே எஸ்கலேட் பண்ண மாட்டாங்க. இப்போ மீண்டும் தொடராதுன்றீங்க இந்த தாக்குதல்? ஆமாம், அது இதுக்கு மேலே எஸ்கலேட் பண்ணால் உலக அரங்கில் பாகிஸ்தான் மீது என்ன பார்வை வரும்னா, லஷ்கர் இ தொய்பாவுக்கு ஆதரவாக இந்தியா மீது படையெடுக்கிறாங்க. பிரச்சனைகள் கோர் ப்ராப்ளம் எங்கன்னவோ அங்கே விட்டுட்டு நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போயிடுவோம். அப்படி போகக்கூடாது. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். சென்சிட்டிவான விஷயத்தில் ரொம்ப சரியான நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க. போன தடவை நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை விட இது சிறப்பான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். இதையும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு தான் சொல்லணும். ப்ரிசைஸான ஸ்ட்ரைக்கு. பாகிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமாபாத்தில் வந்து ஒரு மசூதியில் வச்சு அந்த உலாமா வந்து வாக்கெடுப்பு மாதிரி கேட்டிருக்காரு. சும்மா ஒரு குரல் வாக்கெடுப்பு மாதிரி தொழுகை முடிஞ்ச உடனே. இந்தியாவோட நம்ம போருக்கு போகணுமா வேணாமான்னு சொல்லுங்கள், போருக்கு போகணுன்னு சொல்கிறவங்களாம் கையை தூக்குங்கன்னு இருக்காங்க. யாருமே கை தூக்கியா. கொலாட்ரல் டேமேஜ்ன்றது இப்போ இந்த தீவிரவாதிகள் மீது நடத்தக்கூடிய தாக்குதலின் காரணமாக அதில் 2 குண்டு பட்டு யாராவது பப்ளிக் மேலே பட்டிருக்கோம் அப்படின்னு அதைத்தான் அவங்க கிளைம் பண்ணுறது. பாகிஸ்தான் என்ன கிளைம் பண்ணுறோம், 9 பேர் செத்துட்டாங்க, 36 பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்றாங்க. இந்த இந்திய தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, கொலாட்ரல் டேமேஜே கிடையாது, இட் வாஸ் அ வெரி ப்ரிசைஸ் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறாங்க. அதாவது அக்யூரேட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் உலகத்தில் கிடையவே கிடையாது. அதனால தான் இந்த வார்த்தையை சொல்லுது, ப்ரிசைஸான ஸ்ட்ரைக் அப்படின்றது. ஸ்ட்ரைக் வந்து ரொம்ப ப்ரிசைஸான ஸ்ட்ரைக்கு. அதுவும் அந்த ஹேமர் அப்படின்ற ஒரு ஆயுதம், கமகாசி அப்படின்ற ஒரு ட்ரோன்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். பதட்டம் இருந்துகிட்டே இருக்குன்றத நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தோம். அந்த பதட்டத்தை எல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து இன்னும் போரை நோக்கி எடுத்து செல்லக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் இந்திய இராணுவம் வந்து எடுத்திருக்கு. பதில் தாக்குதலாக பகல்காமில் நடந்த பதில் தாக்குதலாக பாகிஸ்தானில் இருக்கிற 9 இடங்கள், அதாவது 5 இடங்கள் வந்து POK பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கிற இடத்துலையும், பஞ்சாப் பகுதியில் பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாப் பகுதியில் 4 இடத்துலையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக சொல்லணும்னா அந்த பாவல்பூர் அந்த இடத்துல இருக்கிற மசூதியை குறிவைத்து பர்டிகுலராக சொல்கிறது என்னென்னா, நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து அங்கே இருக்குது, ஆள் இங்கே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஆட்கள் வந்து அங்கே அட்டாக் பண்ணியிருக்காங்கன்ற தகவல்களும் சொல்கிறாங்க. இந்த தாக்குதலை எப்படி பார்க்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறது? 71 பங்களாதேஷ் யுத்தத்துக்கு பிறகு நமக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய சண்டையெல்லாம் எதுவும் நடந்ததே கிடையாது. எப்போ வர அப்படின்னு பார்த்தா டில் 1999 வர. 1999 தான் கார்கில் மறுபடியும் வருது. கார்கில் வரும்போதும் பாஜக தான் ஆச்சு. 2016 மறுபடியும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அப்போவும் பாஜக தான். அப்புறம் புல்வாமா, இப்போது பகல்காம், எல்லாமே பாஜக ஆட்சியில் மட்டும்தான் நடக்குதுன்றது நாம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோடு பார்க்கணும். அப்படியே அது ஏதோ கடந்து போகிற மாதிரி உள்ள ஒரு விஷயம் கிடையாது. இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் பூரா எப்படி நடக்குது, இது ஒரு கொஸ்டின். 2வது கொஸ்டின் வந்து என்கிட்ட இன்னொரு நண்பர் கூட கேட்டப்போ நான் சொன்னேன், இந்த பாவல்பூரில் பர்கா சுபானல்லா அப்படின்ற அந்த ஒரு மசூதி வந்து இவர்களின் புகலிடம், LETI, ஜெய்ஷி முகமது, இவங்க எல்லாரும் அங்கே தான் இருக்கிறாங்க, அதன் தலைவர்களே அங்கே தான் இருக்கிறாங்க. வீடெல்லாம் பெரிய பேலஸ் மாதிரி வீடெல்லாம் கட்டி வச்சு. அது செய்திகள் என்ன சொல்லுன்னா, அது மசூதின்றது வந்து வெளி தோற்றத்து தான் அது மசூதி, உள்ள நீச்சல் குளம், மசாஜ் எல்லாமே, சினிமா தேட்டர் வேறு இருக்குது, உள்ள சினிமா தேட்டர் பார் வேறு இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. அதெல்லாம் வந்து இஸ்லாத்துக்கு நேர் எதிரான ஒரு விஷயங்கள் தான். ஸோ அவர்கள் வந்து இஸ்லாம் அப்படின்ற பெயரில் நடத்தக்கூடிய பயங்கரவாத செயல்கள் மட்டும்தான் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நண்பர் என்ன கேட்டார்னா, இப்போ அங்கே தான் அந்த லஷ்கர் இ தொய்பா தலைவன் இருக்கான்றது இவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டார். தெரியும், ஆனால் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, 2021 வரை நம்மளால் அங்கே தாக்குதல் நடத்த முடியாது. ஏன்னா அதுவரை அவர் அந்த லஷ்கர் இ தலைவரை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிமினலாக அறிவிக்கலை.
இன்டர்நேஷ்னல் கிரிமினலாக அறிவிக்கப்பட்ட பிறகு தான் இப்போ நம்மளால் தாக்க முடியுது. உடனே கூட தாக்கியிருக்கலாம். ஆனால் இப்போ இந்த தாக்குதலை கணக்கு வைத்து மறுபடி, ஏன்னா சும்மா ஒரு எஸ்கலேஷனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றது எப்போதும் இராணுவத்தில் சொல்லுவாங்க. இதில் இன்னொரு பெரிய பாகிஸ்தான் சைடில் ஒரு ஃபெயிலியர் என்னென்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற மிசைல் சர்வைலன்ஸ் சிஸ்டம் வந்து சைனாவோடது. HQ9 HQ19 அப்படின்னு சொல்லி 2 சர்வைலன்ஸ் சிஸ்டம் வச்சுருக்காங்க. ராஜஸ்தானில் பிகானர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருந்து தான், அங்கே தான் அந்த அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் எல்லாமே இருக்குது. அங்கேருந்து அந்த நம்ம இது நடத்தினோமே போக்ரான், அது வந்து அந்த அவங்களோட அஃபிஷியல் ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் பிகானரில் தான் இருக்குது. அங்கேருந்து தான் இந்த மிசைல்ஸ் போய் அடிச்சிருக்கு. இந்த மிசைல் வந்து இந்த சிஸ்டம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 150 கிலோமீட்டர் வரை உள்ள தூரத்தை கவர் பண்ணும். பிகானீர் வந்து 150 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. அப்படி இருந்தால் கூட இது கிளம்புச்சு அப்படின்றதே அவங்களுக்கு தெரியலன்றது வந்து ஒருவேளை பாகிஸ்தான் இராணுவத்துக்கு தெரிந்தாலும் இந்த எல்இடிக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்களான்னு தெரியாது. இதை வந்து சர்வைலன்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர்னு எடுத்துக்கிறதா, இன்டெல் ஃபெயிலியர்னு எடுத்துக்கிறதா, அதாவது கொடுக்க வேண்டிய தகவலை பாகிஸ்தான் இராணுவத்தை சேர்ந்தவர்கள் இதை நம்ம கொடுக்காம விட்டுட்டோம்னா, இல்லை என்ன நடந்தாலும் வெளியிலேருந்து வர ஏவுகணையோ தாக்குதலையோ அவங்க அந்த சிஸ்டம் தடுத்துருக்கணும். இல்லை, அந்த சிஸ்டம் வந்து இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கும். ஓகே. இந்த அயன் டோம் மாதிரி அதுவே போய் உடனே ஆன்டி பேலிஸ்டிக் மிசைலை ஏவும் அப்படின்ற சிஸ்டம் கிடையாது. வெளியிலேருந்து ஒரு ஆபத்து வருதுன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வரும். அயன் டோம்ன்றது வந்து என்னென்னா, அந்த சிஸ்டம் வந்து டிடெக்ட் பண்ணி இதுவே இன்னொரு ஏவுகணையை ஏவி அதை அழிச்சிடும். அதனால தான் அதுக்கு பேர் அயன் டோம். இது வந்து வெறும் செக்யூரிட்டி சிஸ்டம். இது வந்து வருதுன்றதை மட்டும் சொல்லும். அதை அனலைஸ் பண்ண வேண்டியது வந்து ஒரு ஹியூமன் பீயிங் தான். அதை பார்த்து அது வந்து வெறும் மிசைலா இல்லை ஏரோப்ளைனா, பாகிஸ்தான் இராணுவம் தானே அதை கண்காணிக்குது. ஆமாம், பாகிஸ்தான் இராணுவம் தான் கண்காணிக்குது. அப்போ என்னோட சந்தேகம் என்னென்னா, இந்த விஷயத்தை எஸ்கலேட் பண்ணாமல் விட்டுருவோம். அவன் அடித்தா நீ பதிலுக்கு அடித்தா சரியாக போச்சு, விடுவா எல்லாம் போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி விட்டுறலாம். இதை வந்து நாம் அவங்கள அலர்ட் பண்ணி தப்பிக்க வச்சு மறுபடியும் சீரியஸாக இன்னொரு ஆக்ஷன் நடந்து எதுக்கு வம்பு அப்படின்ற மாதிரி பேசாமல் பாகிஸ்தான், ஏன்னா பாகிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமாபாத்தில் வந்து ஒரு மசூதியில் வச்சு அந்த உலாமா வந்து வாக்கெடுப்பு மாதிரி கேட்டிருக்காரு. சும்மா ஒரு குரல் வாக்கெடுப்பு மாதிரி தொழுகை முடிஞ்ச உடனே, இந்தியாவோட நம்ம போருக்கு போகணுமா வேணாமான்னு சொல்லுங்கள், போருக்கு போகணுன்னு சொல்கிறவங்களாம் கையை தூக்குங்கன்னு இருக்காங்க. யாருமே கை தூக்கலையாம் அங்கே. அப்போ அங்கேயும் பொதுமக்கள் இருக்காங்க, அவங்கள பொதுமக்களாக பார்க்கணும். நம்ம ஆளுங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை பொதுமக்களாக பார்க்காத முஸ்லீமாக பாரு அப்படின்றாங்க. நம்ம ஊர் மதுரை ஆதீனமே என்ன சொல்லிட்டு போனார், பாகிஸ்தானை முடிச்சு விடுங்கன்றார். பாகிஸ்தானை முடிச்சு விடுங்கன்னா பாகிஸ்தான் நாடு பூராமல் தீவிரவாதி, அங்கேயும் பொதுமக்கள் தானே இருக்கிறாங்க. அங்கே இருக்க லஷ்கர் இ தொய்பா இருக்குது. பொதுமக்களுமே ரொம்ப பரிதாபகரமான நிலைமையில தான் இல்லை, ஏற்கனவே அவங்களே ரொம்ப வறுமையில் இருக்காங்க. தொடர்ந்து இராணுவ ஆட்சின்னு தொடர்ச்சியாக வந்து இப்போவும் பாருங்கள், அங்கே எலெக்ஷன் நடத்தக்கூடாதுன்றாங்க. மிலிட்ரி வந்து எலெக்ஷன் நடத்தக்கூடாதுன்னு சொல்லுது. ஏன்னா திரும்பவும் எலெக்ஷன் வச்சா இம்ரான்கான் ஜெயிச்சிருவார் அப்படின்றாங்க. இம்ரான்கான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால எலெக்ஷன் நடத்தக்கூடாதுன்றாங்க. ஏன்னா இம்ரான்கான் வந்து இந்தியாவோடு நட்பான முறையில் போகக்கூடியவர். அவர் கல்யாணம் பண்ணதே ஒரு பிரிட்டிஷ்கார லேடியை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது இங்கே இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது வந்து ஒரு 5 நகரங்களில் 9 இடங்களில் நடத்தியிருக்கிறாங்க. முதலில் வந்த செய்திகள் வந்து 72 பேர்னு சொன்னாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற இப்போ காலையில் ஒரு 12 மணி மே 7 காலையில் 12 மணிக்கிட்ட வந்திருக்க செய்தி என்ன சொல்லுதுன்னா, சுமார் 180 டெரரிஸ்ட் கொல்லப்பட்டிருக்கலாம், 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்கலாம் அப்படின்றாங்க. அது ஒரு யூடியூப் சேனலில் வர செய்தியா இல்லை அஃபிஷியலாக வர செய்தி? இல்லை, அஃபிஷியலாக வர செய்தி தான். யூடியூப் அதில் நல்ல வேலை சொன்னீங்க. இந்த நேரத்தில் பொதுமக்களுக்கு நாம் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னென்னா, எந்த செய்தி வந்தாலும் ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, டென்ஷனை கிளப்புற மாதிரி வேலைகளாக இருக்கும். என்ன நடக்கும்னா, என்றைக்கோ நடந்த ஒரு வீடியோவை பாகிஸ்தான்காரன் எடுத்து போட்டு நாங்கள் ஒரு இந்திய விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டோம், ஒரு 10 இந்திய இராணுவ வீரர்களை பிணை கைதிகளாக பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு எவனாவது பாகிஸ்தான்லேருந்து இது மாதிரி ஃபேக் நியூஸை கிளப்பி விடுவான்.
அந்த ஃபேக் நியூஸை பார்த்துட்டு ஆஹா இந்தியர்களுக்கு வீரம் இல்லையா, இதை கேள்வி கேட்க நாதி இல்லையா, நியாயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. அது வந்து ஃபேக் நியூஸாக கூட இருக்கும். அஃபீஷியல் நியூஸ் வர எதையும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ பாகிஸ்தான்லேருந்து சொல்கிற அஃபீஷியல் நியூஸே அஃபீஷியலாகவே அவன் என்ன சொல்கிறான், 36 சிவிலியன்ஸு செத்துட்டாங்க, படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, 9 சிவிலியன்ஸ் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான், 2 குழந்தைகள் உட்பட அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்திய இராணுவம் என்ன சொல்லுது, அதெல்லாம் இல்லவே இல்லை, கொலாட்ரல் டேமேஜே கிடையாது அப்படின்றாங்க. கொலாட்ரல் டேமேஜ்னால் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிங்க. ஒரு வீடை இடிக்கிறீங்க, அப்படி இடிக்கும்போது தவறி போய் பக்கத்து வீட்டு காம்பவுண்ட் செவரு இடிஞ்சிடும். அப்படி இடிஞ்சால் அந்த செவரை அவங்களே கட்டி கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கிங்களேன். கொலாட்ரல் டேமேஜ்ன்றது இப்போ இந்த தீவிரவாதிகள் மீது நடத்தக்கூடிய தாக்குதலின் காரணமாக அதில் 2 குண்டு பட்டு யாராவது பப்ளிக் மேலே பட்டிருக்கோம் அப்படின்னு அதைத்தான் அவங்க கிளைம் பண்ணுறது. பாகிஸ்தான் என்ன கிளைம் பண்ணுறோம், 9 பேர் செத்துட்டாங்க, 36 பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்றாங்க. இந்த இந்திய தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, கொலாட்ரல் டேமேஜே கிடையாது, இட் வாஸ் அ வெரி ப்ரிசைஸ் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற. அதாவது அக்யூரேட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் உலகத்தில் கிடையாது. அதனால தான் இந்த வார்த்தையை சொல்கிறது, ப்ரிசைஸான ஸ்ட்ரைக் அப்படின்றது. ஸோ இந்த ஸ்ட்ரைக் வந்து ரொம்ப ப்ரிசைஸான ஸ்ட்ரைக்கு. அதுவும் அந்த ஹேமர் அப்படின்ற ஒரு ஆயுதம், அப்புறம் காமகாசி அப்படின்ற ஒரு ட்ரோன்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த தாக்குதல் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக நடந்திருக்குன்றது மட்டும் இல்லை, இந்திய இராணுவம் ஏப்ரல் 22ஆம் தேதி, இராணுவம்னு சொல்ல முடியாது, நம்மளுடைய உளவு அமைப்பு, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படிம்பாங்க, அந்த உளவு அமைப்பு கோட்டை விட்ட விஷயத்தை இன்றைக்கி சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் 3 வகையான இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அனாலிட்டிக் இன்டெலிஜென்ஸ், ரெண்டாவது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், அங்கேருந்து மக்கள் வந்து கொடுக்கக்கூடிய செய்திகள், அப்புறம் இன்டர்பிரட்டட் இன்டெலிஜென்ஸ், அதாவது பாகிஸ்தான்லேருந்து அந்த தீவிரவாதிகளில் வந்து இதில் பேசுவாங்கல்ல, அதெல்லாம் இன்டர்பிரட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணி இது எல்லாத்தையும் வச்சு தான் சரி ப்ரிசைஸாக இந்த இடத்துல அடித்தா சரியாக இருக்கும் அப்படின்னு அடிச்சிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல, லஷ்கர் இ தொய்பாவை ஒழிச்சு கட்டுறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இப்போ வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்கிறதுனா, இப்போ தாக்குதல் நடந்தவொடனே இது போராக மாறும், வெளியில் இருக்கவங்களாம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றத கிளாரிஃபை பண்ணுறது என்ன சொல்கிறாருன்னா, எங்ககிட்ட வந்து தீர்க்கமான ஆதாரங்கள் இருக்குது, அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அங்கே போயிட்டு தாக்குதல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ பாகிஸ்தான் சண்டைக்கு வந்தால் அமெரிக்கா சப்போர்ட்டுக்கு வரணும். அமெரிக்கா சப்போர்ட்டுக்கு வந்தால் ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு சைனா சப்போர்ட் பண்ணு, அதாவது பாகிஸ்தானை பிடிக்குன்றதுனால இல்லை, இந்தியாவை பிடிக்காதுன்றதுக்காக சப்போர்ட் பண்ணும். இப்போ பாகிஸ்தானுக்கு வந்து சைனா சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை நடந்துகிட்ருக்கு. இல்லை, 2 பேருமே இது வருந்தத்தக்க செய்தி. ட்ரம்ப்போட வார்த்தையில் இது அவமானகரமானது, இதை வந்து தடுத்துருக்கணும் அப்படி இல்லை. எதனால அவர் அப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏன் அப்போ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண வரலன்னு கேட்பாங்க. அவர் வந்து பாகிஸ்தானுக்கெலாம் சப்போர்ட் பண்ணி காசு செலவு பண்ணுறதுக்கு ரெடி இல்லை. ட்ரம்ப்போட போன டேர்ம்லேயும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வேறு நாடுகளில் எந்த பிரச்சனைனாலும் அவர் மூக்கு நுழைக்க மாட்டார், அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத செலவு அப்படின்னு பார்க்கக்கூடிய நபர். இப்போ பாகிஸ்தானுக்கு வந்து சைனா சப்போர்ட் பண்ணுமா அப்படின்ற கேள்வி ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா அமெரிக்காவும் சேர்ந்து வரும்போது இவங்க 2 பேரும் வேற ஒரு இடத்துல அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாட்டுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ரஷ்யா வந்து இந்தியா எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பிரச்சனை இதுலேயே வருது. அங்கே ரஷ்யா வந்து இஸ்ரேலுக்கு இதுவாகவும் இருக்குது, இஸ்ரேலும் இந்தியாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதுதான் வந்து குழப்படியே. இதுதான் வந்து இந்த வெளியுறவுத்துறை கொள்கைன்னு சொல்கிறோம்ல, அதில் வர்ற குழப்பங்கள். இல்லை, அந்த குழப்பம் வந்து இந்தியா தனக்கு வைத்திருக்கிற வெளியுறவு கொள்கையிலேருந்து மீறதுனால தானே இவ்வளோ சிக்கல் வருது. நலனை இல்லை, இவர் மோடி வந்த பிறகு தான் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ரஷ்யாவோட தான் நமக்கு வந்து எப்பவுமே ஒரு நேச்சுரல் ஆலி. ஆனால் மோடி வந்த பிறகு என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து அமெரிக்காவோட சேரணும்னு பார்க்குறாரு. அமெரிக்கா வந்து நமக்கு நேச்சுரல் ஆலி கிடையாது. ஏன்னா அமெரிக்காவோட கொள்கைகளும் கோட்பாடுகளும் நம்ம நாட்டு கொள்கைகள் கிடையாது. நம்ம நாட்டு கொள்கைகள் வந்து சோசியலிச கொள்கை. அது நேரடியான கம்யூனிச கொள்கை இல்லைனா கூட சோசியலிஸ்ட் கொள்கைகள் தான் நம்ம இந்தியாவோட கொள்கை. அப்போ நம்மளோட நேச்சுரல் ஆலியாக இருக்கக்கூடியது ரஷ்யாவாக தான் இருக்க முடியும். ஆனால் இவர் அன்நேச்சுரலாக இவர் என்ன பண்ணுறாரு, ஆர்டிஃபிஷியலாக மோடி வந்து என்ன பண்ணுறாரு, அமெரிக்கா கூட நம்ம அலைன் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. அந்த அலைனேஷன் வந்து ஒர்க்காக ஆகாது.
அது அமெரிக்காவோட அலைன் பண்ணணுன்றதுனால தான் இஸ்ரேலையும் சேர்த்து சப்போர்ட் பண்ணுறேன்றார். பட் நேச்சுரலான ஒரு ஆலி கிடையாது அது. நமக்கு நேச்சுரலான ஆலி வந்து ரஷ்யா தான். அமெரிக்க பொருளாதாரம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குன்றப்போ ரஷ்யா தான் நேரடியாக என்ன சொன்னாங்க, நமக்கு நீங்கள் ரூபாலேயே பெட்ரோலியம் வாங்கிக்கிங்க எங்ககிட்ட, டாலரில் தான் வாங்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு நமக்கு சப்போர்ட்டாக எப்போவும் நிற்கிறது ரஷ்யா தான். ஸோ இப்போவும் மோடி வந்து புட்டினை போய் சந்திக்க வேண்டிய சந்திப்பு கேன்சல் ஆச்சு. கேன்சல் ஆனாலும் புட்டின் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் எப்பவும் போல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றாரு. ஸோ இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால பாகிஸ்தான் வந்து இந்த விஷயத்தை இதுக்கு மேலே எஸ்கலேட் பண்ண மாட்டாங்க. இப்போ மீண்டும் தொடராதுன்றீங்க இந்த தாக்குதல்? ஆமாம், அது இதுக்கு மேலே எஸ்கலேட் பண்ணால் உலக அரங்கில் பாகிஸ்தான் மீது என்ன பார்வை வரும்னா, லஷ்கர் இ தொய்பாக்கு ஆதரவாக இந்தியா மீது படையெடுக்கிறாங்க. பாகிஸ்தான் மீது இந்தியா படையெடுத்தது, அதனால நாங்கள் திருப்பி அடித்தோன்றது பதிலாக. ஏன்னா 2021 முன்னாடி இருந்த சிச்சுவேஷன் வேறு. ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தொய்பா, இது இரண்டும் உலக அளவில் சர்வதேச லெவலில் இது வந்து தீவிரவாத தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. பாகிஸ்தானும் ஒரு இறையாண்மை இருக்குல்ல, அப்போ அந்த நாட்டு மேலே நம்ம போயிட்டு போட்டு வந்தால் அதுக்காக நீங்கள் அந்த நாட்டுக்குள்ளே வந்து நீங்கள் தீவிரவாதியெல்லாம் வச்சுட்டு இருப்பீங்க, அதுக்கு பேர் இறையாண்மைன்னு சொல்ல முடியுமா? இறையாண்மைன்றது வந்து என்னென்னா, தன் நாட்டு மக்களோட சுதந்திரத்தை நிலைநாட்டுறது தான் இறையாண்மை. இன்னொரு நாட்டுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பை வந்து பாதுகாக்கிறது இறையாண்மைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதாவது அவர்கள் வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, அவங்க வந்து யார்? தீவிரவாதிகள். தீவிரவாதிகள் அவங்களோட வேலையே என்னது? இந்தியாவுக்குள்ளே பீதியை கலப்பணும். பாம்பேயில் நடந்த படுகொலைகள், இப்போ பகல்காமில் நடந்த படுகொலைகள், புல்வாமாவில் நடந்த படுகொலை, புல்வாமாவில் நடந்ததெல்லாம் ரொம்ப நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து டு த கோர் ஃபெயிலியர். அதுதான் அவர் சத்யபால் மாலிக் வந்து பேசினோடனே அவர் ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் உள்ளே வச்சுட்டாங்க. அவர் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டார். ஸோ இந்த அரசாங்கம் வந்து இன்னொரு இடத்துலையும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. அதை வந்து வெளியே சொல்கிறவங்களெல்லாம் தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குன்னு வைங்களேன். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் புதிய இந்தியா, இதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கை எல்லாமே மாறிடுச்சு, வி ஹேவ் அரைவ்டு, இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து முட்டாள்தனமான பேச்சுமா. அந்த 2 தீவிரவாத அமைப்புகளோட ஹெட் குவார்ட்டர்ஸை தாக்கி இருக்கிறாங்கன்றது பாராட்டுக்குரிய விஷயம். சரியா? அதுக்கு இவ்வளோ காலம் பொறுத்திருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதுக்கு நமக்கு 2021 வரை ஒரு தடை இருந்ததுன்றதும் ஒரு காரணம். நாமளாக போய் தாக்குனா அது வந்து தேவையில்லாத எஸ்கலேஷன் ஆகும். அப்போ இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இப்போ கேட்பாங்கல்ல, லஷ்கர் இ தொய்பா அம்பாடி சும்மா தானே இருந்தான், நீங்கள் ஏன் போய் அவனை போய் அடிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. தீவிரவாத அமைப்பு தான் இல்லை இருக்கட்டுங்க, ஆனால் அவங்க சும்மா தானே இருந்தாங்க, சும்மா இருக்கிறவனை போய் ஏன் அடிச்சிங்க அப்படின்ற கேள்வி வரும். இப்போ வந்து லஷ்கர் இ தொய்பா வந்து இல்லைன்னு சொல்லுது, நாங்கள்லாம் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தான் இராணுவம் எங்களுக்கு தெரியாதுன்றாங்க, ஜெய்ஷ் இ முகமது எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. ஆனால் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்டுன்னு சொல்கிறவன் யார்? லஷ்கர் இ தொய்பாவில் போய் ட்ரைனிங் எடுத்தவன் தான். அந்த தொக்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை தேடிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க ஆள் மாட்டலை, தொக்கா சிக்கான்னு நினைக்கிறேன். அவனை இன்னும் தேடிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க கூட இன்னும் 2 பாகிஸ்தானி இருக்காங்க, ஒரு காஷ்மீரி ஒரு ஆள் இருக்கான். இவங்களை ஒரு 4 பேருக்கு பேர் தெரிஞ்சிருக்கு, மற்ற இன்னும் 2 பேர் பேர் தெரியல. ஸோ அவங்கள தேடிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஏதாவது உதவிகள் கிடைப்பதை தடுப்பதற்காக செய்யப்பட்ட நடவடிக்கையாக இதை பார்க்கலாம். இங்கே தேடிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸையே காலி பண்ணி விட்டால் அவனுக்கு தொடர்ந்து எந்த உதவியும் கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தனித்து விடப்படுவார்கள். அப்போ அவனை பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த நடவடிக்கை சரியான நடவடிக்கை. ஆனால் இதை மேற்கொண்டு எஸ்கலேட் பண்ணால் 2 நாடுகளுக்கும் தேவையில்லாத சிக்கல் தான் வரும். ஏன்னா இப்போதைக்கு பாகிஸ்தான் வந்து நான் எந்த ரிட்டாலியேஷனும் கொடுக்கவே இல்லை ஸ்டேட்மெண்ட் வைஸு. ஜம்மு காஷ்மீரில் பார்டரில் அவங்களும் திரும்பி தாக்குனதா இல்லை, ஸ்ரீநகர்கிட்ட ஒரு ஃப்ளைட் வந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த ஃப்ளைட்டு வானத்திலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அஃபிஷியலாக எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல. ரான் கட்சிக்கிட்ட வந்து தாக்குதல் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் அஃபிஷியலாக எதுவும் வரல. அமிர்தசரில் தாக்குதல் நடத்தப்படும்னு எதிர்பார்க்கப்படுகிறது, அதுக்கும் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எதுவும் வரல. நான் இதை தான் திரும்ப திரும்ப சொல்ல முதல்லேருந்து, தயவுசெய்து யூடியூப்பில் வர செய்தியெல்லாம் பரப்பாதீங்க. அஃபிஷியலாக
ஏன்னா இப்போ இந்த சிவில் மார்க் ட்ரில்னு ஒன்று சொன்னாங்களே, அது சொல்லக்கூடிய முதல் ரூலே அதான். கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அஃபிஷியல் நியூஸை தான் மட்டும்தான் நம்பணும் இந்த நேரத்தில். இந்த நேரத்தில் மோடியை எனக்கு பிடிக்குமா பிடிக்காதன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. தேவையில்லாத பேனிக் சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணக்கூடாது. இதில் கொண்டாட்ட மனநிலையும் வேண்டியதில்லை, திண்டாட்ட மனநிலையும் தேவையில்லை. என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு கவனிப்போம். அரசாங்கம் என்ன இன்ஃபர்மேஷனை கொடுக்குதோ அதுக்காக வெயிட் பண்ணுவோம். நம்மளோட ஆவலே வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொடுக்கணும் அப்படின்ற குஷியில் போயிட்டு இது அப்படியாகும், அது இப்படியாகும், நான் அங்கே பார்த்தேன், அதில் நியூஸை பார்த்தேன், இதில் நியூஸை பார்த்தேன்னு கண்ட இடத்துலையும் நியூஸை பரப்பாதீங்க. வெளிநாட்டு ஊடகங்கள் சொல்லக்கூடிய நியூஸையும் கேட்காதீங்க. இல்லை சார் பிபிசி கரெக்டாக இருக்கும், அல் ஜசீரா கரெக்டாக இருக்கும், அதெல்லாம் தேவையே கிடையாது. இந்தியா அரசாங்கத்திலிருந்து அஃபீஷியலாக ஸ்டேட்மெண்ட் வர வெயிட் பண்ணுங்கள். அஃபீஷியல் நியூஸ் வந்த பிறகு அதை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணலாம். அஃபீஷியல் நியூஸ் அன்அஃபீஷியல் நியூஸ் எதையுமே பரப்பாதீங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நேரத்தில் சொல்லணும். ஏன்னா இது தேவையில்லாத ஒரு மனநிலையை உருவாக்கும். அந்த என்ன சொல்கிறது, இந்த பிரச்சனைகள் கோர் ப்ராப்ளம் என்னவோ அங்கே விட்டுட்டு நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போயிடுவோம். அப்படி போகக்கூடாது. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். சென்சிட்டிவான விஷயத்தில் ரொம்ப சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. போன தடவை நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை விட இது சிறப்பான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். இதையும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு தான் சொல்லணும். ப்ரிசைஸான ஸ்ட்ரைக்கு. ஆப்ரேஷன் சிந்தூர். ஆமாம், இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்னு பேர் வச்சதே வேறு எதுவும் இல்லை. அந்த 26 பேர் இறந்தவர்களின் மனைவிமார் வைக்கக்கூடிய பொட்டு, குங்கும பொட்டை தான் சிந்தூர்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. அந்த பெண்களுக்காக இந்த தாக்குதலை அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இராணுவமும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க. தொடர்ந்து செய்கிறதா இருந்தால் இதுக்குள்ளே அடுத்த ரவுண்டு கிளம்பியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இங்கே யாரும் போகிற மாதிரி தெரியல. அப்படி போகிறதா இருந்தாலும் அந்த அஃபிஷியல் நியூஸ் வரட்டும். அதுக்குள்ளே நம்மளே இல்லை லாகூரை பிடிச்சிட்டாங்க தெரியுமா அப்படின்லாம் செய்தியை பரப்பக்கூடாது அப்படின்னு நம்ம மக்களுக்கு வேண்டுகோள் வச்சுக்கலாம். அரங்கத்திற்கு வந்து பல்லவத்தில் நிற்கிறோம். நன்றி.